السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ் தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. மௌத்துக்கு முன்பாக தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக மாறி கலிமா சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் சையதுனா அனஸ் அவர்கள் சொல்கிறார்கள், நபியும் நானும் ஒரு முறை வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வந்தோம், மஸ்ஜித் நபவிக்கு வந்தோம். அப்போது நாங்கள் பள்ளியில ஒரு ஜமாத்தை பார்த்தோம். சஹாபாக்கள் கூட்டத்தில் ஒரு மஜ்லிஸை, ஒரு கூட்டத்தை பார்த்தோம். பள்ளியில் அமர்ந்து சஹாபாக்கள் ஒரு கூட்டமாக சில பேர் உட்கார்ந்து துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கைகளை உயர்த்தி, ஹதீஸில் வருது, கைகளை உயர்த்தி. அப்போ துஆ கேட்கும்போது எதை உயர்த்தணும்? கையை உயர்த்தணும். இப்படி கை வைக்கிறார், இப்படி இப்படி கையை உயர்த்தி. அதற்கு அனஸ் சொல்லுவாங்க, சஹாபாக்கெல்லாம் ஒன்று கூடி உட்கார்ந்து கைகளை உயர்த்தி துஆ கேட்டுக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே கண்மணி ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் கேட்டார்கள், ஹல் தரா மா தரா பி ஐதி கௌமி. அனஸே, கைகளை உயர்த்தி துஆ கேட்கக்கூடிய இந்த மக்கள் கைகளிலே நான் ஒன்றை பார்க்கிறேன். கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய இந்த மக்கள் கரத்திலே நான் ஒன்றை பார்க்கிறேன். அந்த ஒன்று உனக்கு தெரிகிறதா என்பதாக ரசூலுல்லாஹ் என்னிடத்துல கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஒன்றும் தெரியலையே. மாதரா பி ஐதி, ஐயகமே துஆ கேட்கக்கூடிய மக்கள் கையில உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த கையில நீங்க என்னத்தை பார்க்கிறீங்க என்பதாக நான் கேட்ட பொழுது பெருமானார் சொன்னாங்க, அந்த மக்கள் கைகளிலே நான் பார்ப்பது அல்லாஹ்வின் நூரை பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய நூறு எங்க இறங்குது? யார் துஆ கேட்கிறாரோ அவர் கையில இறங்குது. துஆ கேட்கிற கையில இறங்குது. ஆமீன் சொல்ற கையில இறங்குது. துஆ கேட்பதற்காக உயர்த்திய கையில தான் அல்லாஹ்வுடைய நூறு சேர்த்து இறங்குது. உடனே நான் சொன்னேன், யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நூறு உங்கள் கண்களுக்கு தெரிகிறது நாயகமே, எனக்கு தெரியல. நீங்க எனக்கு துஆ செய்யுங்க. அந்த துஆ கேட்கிற மக்கள் கையில இறங்கக்கூடிய அல்லாஹ்வின் ஒளிய நானும் பார்க்கணும். எனக்கு அந்த ஒளி தெரியணும் நாயகமே, தாங்க துஆ செய்யுங்க என்பதாக அதற்கு அனஸ் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதற்கு அனஸ் சொல்றாங்க, ஃபதஹா, உடனே பெருமானார் எனக்காக துஆ செஞ்சாங்க. அவர்கள் துஆ செஞ்ச பிறகு துஆ கேட்ட மக்கள் கையில இறங்கிய ஒளிய நானும் பார்த்தேன் என்பதாக சொன்னார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஏ அனஸே இஸ்தாஜில் பினா, இஸ்தாஜில் பினா, அனஸே சீக்கிரமா வாங்க, வேகமா வாங்க, அத்தா நஸரக்கல் கௌம, ஒன்றுக்கு துஆ கேட்கிறாங்களே இந்த மக்கள், இந்த மக்களோட நாமும் சேர்ந்து கொள்வோம். துஆ கேட்கிற மக்களோட நாமும் சேர்ந்து கொள்வோம். வேகமாக வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் என்ன அழைச்சாங்க. இப்போ அஸ்ஸலாத்து மா நபியில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நபியோடு நான் வேகமாக போனேன். இப்போ ரஃபானா ஐதியனா, நாங்களும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கைகளை உயர்த்தி நண்பர்களை நாலு நல்லவங்க ஒன்று கூடி துஆ கேட்டா அந்த இடத்துல என்ன இறங்குது? கை இறங்கு, அல்லாஹ்வுடைய ஒளி இறங்குது. ஒளி இறங்கும் அந்த இடத்துல நாமும் போய் உட்கார்ந்தா நமக்கும் அல்லாஹ் அந்த ஒளியை தரும். எனவே தான்
சாலிகான மக்கள் யாரை நாம பார்த்தாலும், சாலிகான மக்கள் அல்லாஹ்வை பயந்த ஆலிம்கள், தொழுகையாளிகள், சங்கீமிக்க ஆதிமார்கள், பள்ளியினுடைய தொடர்பிலே வாழக்கூடியவர்கள், தீனுடைய பற்று உடையவர்கள். அப்படிப்பட்ட சாலிகான மக்கள் நாம பார்த்தா அவங்ககிட்ட எதை கேட்கணும்? துவாவை கேட்கணும். எனக்கு துவா, எனக்கு துவா. சாலிகான மக்கள்கிட்ட நாம அடிக்கடி சொல்ல வேண்டிய வார்த்தை எனக்காக துவா செய்யுங்க என்று சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்க நமக்கு துவா செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை பிரகாசம். நான் முதல்ல சொன்ன இந்த ஹதீஸ் அல்லாமா தபரானி ரஹ்மத்துல்லாஹ் துவா என்ற ஒரு கிதாப் எழுதிருக்கிறார். அந்த கிதாபில் அழகான இந்த ஹதீஸ். அதற்கு அடுத்ததான் அழகான இன்னொரு செய்தி ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபில் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 நண்பர்கள், அந்த 2 நண்பர்களும் அல்லாஹ்வுக்காக நட்பு வச்சிருந்திருப்பாங்க. உலகத்தில் எத்தனையோ மக்கள் நட்பு வைப்பாங்க, வியாபாரத்திற்காக, மற்ற நோக்கத்திற்காக நட்பு வச்சிருப்பாங்க. இந்த 2 பேரும் நண்பர்கள் அல்லாஹ்வுக்காக நட்பு வைத்துக் கொண்டு நண்பர்கள். அந்த 2 நண்பர்கள்ல ஒரு ஆளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. 2 நண்பர்கள்ட்ட ஒரு ஆளுக்கு ஒரு நண்பர்கிட்ட என்ன பழக்கம் இருக்குன்னு கேட்டா, அவர் தஹஜ்ஜத்தை விடாமல் சொல்லுவார். அல்ல நமக்கும் அந்த தஹஜ்ஜத்தை விடாமல் சொல்லுவார். இன்னொரு நண்பர் சில சமயத்தில் சொல்லுவார், சில சமயத்தில் புரிகிறார். ஒரு நாள் இந்த தஹஜ்ஜத்து தொழக்கூடிய நண்பர் இருக்கிறாரு, அவர் ராத்திரி எழுந்திருச்சு தஹஜ்ஜத்து தொழுவார். தஹஜ்ஜத்து தொழுத போது அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு ஸலாத்தஹு வ துஆஹு வலம் யருது அலைஹி. அந்த 2 நண்பர்கள்ல ஒரு நண்பர் ராத்திரி எழுந்திருச்சு தஹஜ்ஜத்து தொழுது துஆ கேட்டபோது அவருடைய தொழுகையையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அவர் கேட்ட துஆவையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அவருடைய தொழுகையையும் அல்லாஹ் மறுக்கல, துஆவையும் மறுக்கல. அவருடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிட்டான். வலம் யருது அலைஹி மின் துஆஇன் ஷைஅன். அவர் கேட்ட துஆல ஒன்ன கூட அல்லாஹ் மறுக்காம எல்லா துஆவையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிட்டான். அப்படி அந்த சாலிகான நண்பர் தஹஜ்ஜத் தொழுது துஆ செஞ்சார்ல, துஆ செய்யும் பொழுது ஃபதக்கர அகாஹு ذلك في دعائه من الليل. அவர் ராத்திரி துஆ செய்யும் பொழுது யாரை நினைச்சாரு? தன்னுடைய நண்பனை நினைச்சார். தன்னுடைய நண்பனை நினைக்கணும். ஒரு மனுஷன் சாலிகான முஸ்லீமாக இருந்தா துஆவில தன்னை மட்டும் நினைக்க கூடாது, அடுத்தவரை நினைச்சுன்னு துஆ. அவர் நினைக்காத பாருங்க, துஆ கேட்கும்போது யார் நினைக்கிறாரு? காரியத்தில் தன்னுடைய சாலிகான நண்பனை நினைச்சார். நினைச்சு அல்லாஹ்ட துஆ செஞ்சாரு, யா ரப்பி அஹீ ஃபுலான் எதுக்கிர் லஹு. யா அல்லாஹ், என்னுடைய சகோதரன், என்னுடைய நண்பன், அவன் என்னை நேசிக்கிறான், உனக்காக நேசிக்கிறான். எதுக்கிர் லஹு, உனக்காக என்னை நேசிக்கிற அந்த அடியானையும் நீ மன்னிப்பாயாக என்று அவர் ஃபகஃபரல்லாஹு லஹு. அல்லாஹ் அவரை மன்னிச்சான். தஹஜ்ஜத்து தொழக்கூடிய இந்த சாலிகான மனிதர் தன்னுடைய நண்பனுக்காக கேட்ட துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு எவர் துஆவை வச்சு அந்த நண்பரை அல்லாஹ் மன்னிச்சான். ஆனா ஒவ்வொரு ஆயும் இவர் தான் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார். அவர் தூங்கிட்டு தான் இருந்தாரு. அவர் தூங்கிட்டு இருந்தாலும் இவர் கேட்ட துஆ வச்சு நீ தூங்கு, நான் உன்னை மன்னிக்கிறேன், தூங்க போட்டு அல்லாஹ் பாக்கியம் சொல்கிறார். இந்த பாக்கியம் எதனால கிடைச்சிருச்சு? சாலிகான நண்பரை தன்னுடைய கூட்டாளியாக ஆக்கி கொண்டதால இந்த பாக்கியம். கடைசியோட செய்தியை சொல்லி கொடுத்துறேன். கசாயித்துல் குபரா என்ற கிதாபில் அழகான ஒரு வரலாறு. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஒரு அம்மா வந்தாங்க, தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தை சின்ன பையன், கை குழந்தை கொண்டு வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு போய் விரக்தியாகி அந்த அம்மா சொன்னாங்க, ஆதான் இவனை நாயகன், இதோ இவனுடைய பையனை பாருங்க, அது அசா அலைவி கதா கதா, அவனுக்கு ஒவ்வொரு சோதனையாக வருகிறாங்க. என் மகனுக்கு பிறந்த காலத்திலிருந்து ஒரே சோதனை, ஒவ்வொரு நோயா வருது, ஒவ்வொரு சோதனையா வருது. ஒவ்வொரு கமா தரா நீங்க பார்க்குற மாதிரி தான் அவன் இருக்கிறான், எப்பவுமே எப்படிதான் இருக்கிறான். அவனுக்கு எந்த நோயும் போல மாதிரி அவனால எனக்கு பெரிய மன உளைச்சலா இருக்கு. அதனால ரொம்ப மன வலியோடு நான் சொல்றேன் நாயகனே, ரொம்ப மன வலியோடு சொல்றேன்.
இப்படிப்பட்ட புள்ள இருக்கிறத விட இறந்து போவதே மேலான. என் பிள்ளை இறந்து போகும், ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக வேதனையை அனுபவிக்கும், ஒரேடியாக அல்லாமல் அழைச்சிக்கிட்டோம். அதுக்கு துவாங்க. இந்த தாயார் சொல்லுவாங்க, இந்த பையனுடைய சோதனை தாங்க முடியும்னு, அந்த பையனுக்கு அல்லாத வியாதி தாங்க முடியாம பெற்ற தாய் மன உடனே யாரை சொல்லலாம், இந்த பிள்ளை இறந்து போனா பரவாயில்லை ஆயிடுமே, இந்த பிள்ளை இறந்து போகிறது அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனை நம்ம குடும்பத்தில் யாருக்கும் வராமல் சூழல்லா யாரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அகில உலகத்திற்கும் ரப்பு யாரு? அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன். அகில உலகத்திற்கும் கருணை காட்டுவதற்காக அனுப்பப்பட்டவங்க தான் தவறாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா எனக்கு அந்த பழக்கம் கிடையாதும்மா, யாருடைய மரணத்திற்காகவும் யாருடைய அழிவுக்காகவும் யாருடைய நஷ்டத்திற்காகவும் துவாக்கிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் துவா செய்கிறேன், அது ஊர்வாக உள்ள சுகமாவதுக்கு நான் வரேன். அவன் உள்ள சுகமாவதுக்கு என்னம்மா நோய், அவன் விட்ட நோய் அவன் விட்டா வரும், அவன் கூப்பிட்டா போயிடும். அவன் உள்ள சுகமாவதுக்கு நான் வருவேன். அல்லாஹ் உன்னுடைய சுகமாகுமா, உன் உள்ள குழந்தை பருவத்தை தாண்டுமா, சிறுவர் பருவத்தை தொடுமா, சிறுவர் பருவத்தை தாண்டுமா, வாலிபத்தை அடையுமா, அடைஞ்சி இப்போ யுகாசிருந்தா அவனை வாலிபனாக ஆன பிறகு அல்லாவின் பாதையில போய் யுத்தம் செய்யுமா, இப்போ யுத்தம் சொல்லும், அந்த யுத்த காலத்தில் கொல்லப்படுமா, இப்போ எதிர்ப்பு ஜன்னா அவன் சொல்லுவான். யாரு படை திரட்டி அல்லாவின் பாதையிலே போர் திரட்டி போர் செய்வதற்காக படைக்கப்பட்ட ஒரு மனிதனை போய் மோட்டாட்டம் சொல்றீங்க அப்படின்னா ஆகாமல் பெரியவங்க துவா கேட்டா என்ன நோய் சிறுவர் குழந்தை பருவத்தை தாண்டினா, சிறுவர் பருவத்தை அடைஞ்சாப்புல, வாலிபத்தை அடைஞ்சாப்புல சூழ்நிலை சொன்ன மாதிரி அல்லாவின் பாதையில போருக்கு போனாரு, அல்லாவின் பாதையில கொல்லப்பட்டாரு. அவன் பெரியவங்களோட துவாவுக்கு இருக்கிற மகத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால நம்ம என்ன செய்யணும், நல்லவங்களோட சேரணும். எந்த நல்லவங்களை பார்த்தாலும் துவா செய்யுங்க, பாப்பா எனக்காக துவா செய்யுங்க, எனக்காக துவா செய்யுங்க. நீ கெட்டவனாக இருந்தாலும் நீ துவா செய்யக்கூடிய அவர் நல்லவராக இருப்பாரு. 100 பேர்கிட்ட சொல்லு, 1000 பேர்கிட்ட சொல்லு, 1,00,000 பேர்கிட்ட சொல்லு, யாராவது ஒரு ஆளு உனக்கா துவா கேட்பாருன்னு சொல்லு. அல்லாஹ் இந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.